அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். 8ஆம் அதிபதிக்கும் 11ஆம் அதிபதியான குருவானவர் 3ஆம் இடத்தில் வருகிறார். 3 நரசிம்மர் கோயிலுக்கு போனோம். சிங்கர்குடி, போர்சுங்குப்பம், பரிக்கல் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லதாயிடும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வையால் ரிஷபத்துக்கு என்ன ஏற்படும்? குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் பிரிஞ்சவர்கள் ஒன்று சேருவார்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். துணை அல்லது துணைவியார்களுக்கு இருந்த தேக ஆரோக்கிய பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருந்ததெல்லாம் மாறிடும். அண்ணனும் அதிகரிக்கும். கோர்ட்டு கேஸுன்னு போனவங்க கூட திடீர்னு வக்கீலுங்கிட்ட எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், மெமோ அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு நாங்கள் ஒன்றா ஜாயின் ஆயிடுன்னு ஓடிடுவீங்க. பெடிஷன்லாம் விட்ரா பண்ணிப்பீங்க. அப்போ குடும்பம் நல்லா இருக்கும்னு அர்த்தம்னா அப்போ எல்லாமே நல்லா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். பெற்றோர் பெரியவர்களுக்கு உங்களால் புகழ் ஏற்படும். பெற்றோர் பெரியவர்களுக்கு கௌரவம் ஏற்படும். லாபம் ஏற்படும். எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் யோகத்தை தரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். தொழில் அற்புதமா ஏற்படும். எதிர்பார்க்காத நிறைய நல்லது நடக்கும். லாபங்கள் பெரிய அளவுக்கு யோக பலத்தை பெற்றுத்தரும். லாபம் வருதுன்னா என்ன அர்த்தம்? தொழில் கிடைக்கும். ஏன்னா லாபத்தை பார்க்குறான் குரு. தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், பண வரவு கிடைக்கும். ரொம்ப நாளாக பணம் வராதது வரும். இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், ஜாக்பாட் கிடைக்கும், லாட்ரி எல்லாம் கிடைக்கும். அரசியலில் பெரிய ஏற்றம் பெறக்கூடிய ராசி ரிஷபம். அது இல்லாமல் 11ல் சனி வேற இருக்காரு. சொல்லவா வேணும்? சொல்லவா வேணும்? ஆச்சரியமான நன்மை நடக்கும். ஆச்சரியமா இருக்கும். விடுபட்ட தெய்வ வழிபாடெல்லாம் முடிச்சிடுவீங்க. ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய ராசிகளில் குரு பார்வையில் ரிஷபம் வரும். ஆனால் மன சஞ்சலம் வரும். கூட இருக்கிறவன் ஏதாவது பண்ணுறானா, கூட இருக்கிறவன் நம்மளை மாட்டி விடுறானா. ஸோ உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியம். யாருக்கு? ரிஷபத்துக்கு. ஓகேவா?